சாய்க்குட்டியோட பர்த்டே செலப்ரேஷன் விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பலூன்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். கரெக்டாக அவன் பர்த்டே வந்து 15th நவம்பர் சாட்டர்டே. கரெக்டாக சாட்டர்டே காலையில் டெலிவரி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அவன் வரதுக்கெல்லாம் அவனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஊதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வச்சு தான் ஒரு அனிமல் அவன் வந்து ஸ்கூலில் வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஜங்கிள் தீம் பண்ணியிருந்தாங்க சயின்ஸ் எக்ஸ்போக்கு. ஸோ அதனால் அதுதான் வேணும்னு கேட்டிருந்தான். சரி பேக் ட்ராப்பாக இந்த இதை வைக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் அது செட் ஆகலை. சரி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்தேன். இதை ஸ்ட்ரிங் மாதிரி தொங்கிடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒட்டிடலாம், இந்த கபர்ட்லேயே பண்ணிடலாம். ஏன்னா செவுத்தில் ஒட்டினோம் அப்படின்னா அப்புறம் எடுக்கும் போது அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் தெரியுதுன்னு என் ஹஸ்பண்ட் போன தடவை திட்டிகிட்டு இருந்தார். அதனால் இந்த தடவை நம்ம இதிலே பண்ணிவிட்டு ஈஸியாக எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பலூன் ஒன்று ஒன்றா வச்சு டெக்கரேட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் பலூன் ஊதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இப்போதைக்கு முடிச்சிருந்தேன். அவன் வந்த உடனே ரியாக்ஷன் பாருங்கள். சாய்க்குட்டி இன்னும் பலூன் இருக்கு, ஊதி வைப்போம். என்னடா தபேலா வாசிச்சிட்டு இருக்கிற? அங்க ஒட்டலாமா? சரி, அப்போ மீதி அங்க மேலே ஒட்டிடலாமா? ஓகே. இன்னொன்று எங்கே ஒட்டலாம்? அங்கே ஒட்டலாமா? அழகா இருக்கு ஜீப்ரா. ஓகே, ஒட்டிடலாம். எங்க? ஓகே. மிடில் வரும். சரி, ஓகே. அது மேலே. ஓகே, ஒட்டிடலாம். அப்புறம் குட்டி சார் ஐடியா கொடுத்த மாதிரியே எல்லாத்தையும் அவன் எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒட்டியாச்சு. ஒட்டி ஃபுல்லாக இதை ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் கடைசி நேரத்தில் ஏன் வந்துச்சுன்னு அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். ஸோ பலூன் கட்டிட்டு முன்னாடி ஒரு டேபிள் வச்சு அங்கேயும் முன்னாடி அனிமல்ஸ் வச்சாச்சு. ஸோ பாரு அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு பாருங்கள். சின்சான் பார்த்துட்ருக்கான் டிவியில். ஸோ இப்போ வந்து எல்லாேருக்கும் சளி பிடிச்சிடும் அப்படிங்கிறதுனால 1/2 kg கேக் தான் ரெட் வெல்வெட் வாங்கியிருந்தோம். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். ஸோ நாங்கள் எல்லாம் வந்து அவனுக்கு விஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கேக்கை. இந்த 2 குட்டி பாய்ஸும் என்னோடய ஹஸ்பண்டோட அக்காவோட பேர பசங்க. நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, அவன் பேர் சஷ்வந்த். ஹரி கையில் வச்சுருக்கவன்ல அவன் பேர் ஷர்வந்த். அப்புறம் சாய் வந்து கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்பயுமே நாங்கள் கேக் வாங்கி கட் பண்ணோம் அப்படின்னா ஹரி அப்பா தான் எல்லாத்தையும் அலைன் பண்ணி நீட்டாக கொடுப்பாரு. பர்த்டே சாங்கும் நான் போட்டிருந்தேன் சைடில். நம்ம பாடினாலும் அது இருக்கட்டும், ஒரு வைப் கொடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹரியப்பா வந்து எல்லாருக்கும் பீசஸ் எல்லாம் ஈக்குவலாக கட் பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ் எல்லாம் சாய் வந்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த தடவை வந்து என்ன சொல்கிறது, யூஸ்ஃபுல்லாக அந்த கலர் அடித்து இது பண்ணுறது, அப்புறம் கேம் விளையாடுறது அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம். இது வந்து எரேசபிள். நான் நேற்றே அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கினோம். அவன் வந்து ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டட் இல்லைனாலும் ஓகே, ஹாப்பியாக தான் இருந்தது அவனுக்கு. ஏன்னா நான் கடைசி வரைக்கும் அவனுக்கு எந்த கிஃப்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ் கொடுத்து பழக்கலாம். மற்றது இந்த கார் டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தான்னா ஒரு 2 நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் உடச்சிடுறான். அதனால் இந்த மாதிரி அவனுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஸோ அதெல்லாம் எடுத்து நான் ஒன்று ஒன்றா பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். இது வந்து சின்ன கம்மி ரேட்டு தான், பட் அந்த கேம் ரொம்ப நல்லாயிருக்கு. எவ்வளோ நேரம் நம்ம அந்த பாலை வந்து ஏர்லேயே வச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்கிரமாக கற்றுக்கிட்டான். பாருங்கள், ரொம்ப நேரம் அந்த பால் அப்படியே மேலேயே வச்சு பேலன்ஸ் பண்ணணும் நம்ம. இதுதான் கேமு. அவன் அப்புறம் ஆசைப்பட்டு எனக்கு 2யுமே கொடுமா, நான் 2யுமே வைக்கிறேன் அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கலர் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். இது நம்மளுமே கூட போர் அடிக்கிறப்போ கலர் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். ரீயூசபிள் தான் இது. ஸோ அதனால் வாங்கினேன். ஸோ இப்படி தான் எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் போச்சு. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.